ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ப்ரோட்டீன் பைட் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். 2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு பாசி பருப்பு, 1/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு கருப்பு முழு உளுந்து, இதெல்லாம் ஒன்றா போட்டு நான் நைட்டே ஊற வச்சிடுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோட்டீன் பைட்டுன்னு நைட்டே ஊற வச்சேன் நான் குழிப்பணியாரத்துக்கு. நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்கிறது எல்லாமே பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, இதெல்லாம் அரிசி எல்லாம் ஒன்றா ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா. இதை இப்போ கொரன்னு அரைச்சி நான் குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கொரன்னு அரைச்சாலே போதும். இது நம்ம மிக்சி ஜாரில் தண்ணியெலாம் வடிச்சிட்டு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொரன்னு அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி தேவையில்லை. தோசைக்கெலாம் அரைப்பேன்ல, அந்த மாதிரி வேணாம். உப்பு போட்டுட்டு நான் இதுக்கு பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, இதை கொரப்பாக அரைச்சி அந்த மாவில் சேர்த்துடணும். மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அதிலே சேர்த்துடலாம். அதுவும் கொரன்னு தான் அரைச்சிருக்கு. கேரட்டு, பீன்ஸு, கருவேப்பிலை, குடமிளகா, உருளைக்கிழங்கு, வெங்காயம் அதெல்லாம் அதில் போட்டுட்டு கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழிப்பணியார கல்லில் ரெடி பண்ணி ஊற்றணும். இது பேர் வந்து ப்ரோட்டீன் பைட். ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிட்லாம். நிறைய நேரம் பசி எடுக்காது இது சாப்பிட்டா கூட. ரொம்ப நல்லா ஹெல்த்தி ஃபுட் இது. இந்த ரெசிபி வந்து எனக்கு என் தம்பி தான் சொல்லி கொடுத்தாப்புல. என் தம்பி வந்து யூஎஸில் செஃப்பாக இருக்காப்புல. இது பண்ணுங்கக்கா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்களாம். இது தமிழர்கள் டிஃபன்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இல்லையா. அது மாதிரி அவன் சொன்னதுலேருந்து நான் அடிக்கடி இந்த மாதிரி செய்வேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். திருப்பி போடுறது கூட ஒட்டாமல் நல்லா அப்படியே செண்டாக வந்துடும் ஜம்முன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நான் திரும்பவும் இன்னொரு டைம் கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இது. குழிப்பணியாரம் அதுதான் ப்ரோட்டீன் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ப்ரோட்டீன் பைட் சாப்பிட்டேன் அப்படின்வாங்க. அப்புறம் தான் சொன்னதுலேருந்து நான் அடிக்கடி இதை செய்கிறேன். நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாவு வந்து புளிக்க தேவையில்லை. அரைச்சி அப்படியே ஊற்றலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோட்டீன் பைட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக முறுன்னு இருக்குது பாருங்கள். கையில் எடுக்கும்போதே நான் வந்து வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன், கார சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு சட்னியே தேவையில்லை, ஏன்னா இதிலே எல்லா விதமான இதுவும் இருக்குது. இதை பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். வெஜிடபிள்ஸு எல்லாம் இருக்குது. மேலே தோசை மாதிரி இருக்குது, உள்ளே இட்லி மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்டு. நம்ம வந்து இதில் எல்லா விதமான ப்ரோட்டீனும் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இது சாப்பிட்லாம். சாப்பிட்டா சட்டுன்னு பசி கூட எடுக்காது. வெறுமனே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் வேறு போட்டுருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கார சட்னியும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.